கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது ஒரு வேற லெவல். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை அழிக்கணும், உங்களை சாகடிக்கணும், உங்களை இல்லாமக்கணும்னு நினைக்கிறவனுக்கு முன்னால ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுகிறது. புறக்கணிக்கப்பட்ட தாவீது, புறக்கணிக்கப்பட்ட யோசுவா, யோசேப்பு, நல்லா பாருங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டது. அவங்களுக்கு தெரியும், என் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீதுக்கு தெரியாது கர்த்தர் அவனை சூஸ் பண்றாருன்னு. ஆனா இதே போல புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, சபையிலையா இருந்தாலும் சரி, போற இடத்துல இருந்தாலும் சரி, சகோதரர்களுக்குள்ள இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, உனக்குமான ஒருவேளை மரியாதை எல்லாம் ஒழுக்கப்பட்டிருப்பீங்க. அது அலுவலகமா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்று சொல்லுகிற வார்த்தை, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திட்டார். உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிட்டார். இதே எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ண உடனே அவை வேற பாருங்க, எவ்வளவு பெரிய வல்லமையோடு அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னா கரடி வந்து பட்சித்து போட்டு பிள்ளைகளை, அவ்வளவு வல்லமை. அப்படி ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள தங்கும். உங்க தலை அபிஷேகம் பண்ணப்படுகிறது. சிங்காசனத்தில் நீங்க ஏறி அமர போறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தகப்பனே, சிங்காசனம் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதப்பா. காரணம் இருக்கு. இந்த ஜெயம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுக்குள்ள இருக்கிறது. அதனால்தான் தாவீதுக்கு ஒரு ஜெயம். எஸ்ரா சொல்றார், தன் இருதயத்தை நியாயப்பிரமாணத்தை தியானிக்க அவன் பக்குவப்படுத்தின போது அவன் கேட்டதெல்லாம் கிடைத்ததே. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை இன்று கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்து சிங்காசனத்தில் ஏறி இருக்கப்பட நல்ல பிதாவே. ஆமென்.